நம்ம ஐயனார் துணை சீரியல்ல ஒரு வழியா சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சுங்க. வீட்ல இருக்க எல்லாரும் கல்யாண வேலைய மும்முரமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நடேசன் சேரனோட அம்மாவோட தாலி செயின சந்தாவுக்கு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நிலா அந்த செயின எங்க வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு கரெக்ட்டா வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த செயின் எங்க இருக்குங்கிறது யாருக்குமே தெரியலங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோழனும் நிலாவும் சந்தா வீட்டுக்கு போறாங்க. அனீஷ் கிட்டயும் சந்தா கிட்டயும் கல்யாணம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஃபிக்ஸ் ஆயிருக்குங்கிறத சொல்றாங்க. அத கேட்டவுடனே சந்தா செம ஹாப்பியா ஆறாங்க. அனீஷும் செம ஹாப்பியா ஆகுறாரு. அனீஷ் சோழன் கிட்ட அப்ப பையா நானும் கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அனீஷ் சொல்றாரு. பாண்டியன் வானதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. வானதியும் செம ஹாப்பியா வராங்க. உடனே வானதி பாண்டியன் கிட்ட இப்ப பாண்டி சேரனனுக்கு கல்யாணம் உடனே நம்ம கல்யாணம் நடந்துரும்ல அப்படின்னு சொல்லி இப்ப வானதி கேக்குறாங்க. ஆமா வானதி, அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சேரனனுக்கு கல்யாணம் உடனே நம்ம கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. சோழனும் பாண்டியனும் கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சோழன் கிட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. கொஞ்சம் பணம் ரெடியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. இருக்க பணத்தை வச்சு முதல்ல தாலிய வாங்கிடலாம், மத்த செலவுகளை அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாண்டியன், நீலா, சோழன் 3 பேரும் தாலி வாங்குறதுக்காக கடைக்கு கிளம்புறாங்க. எல்லாரும் மும்முரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப நடேசன் மட்டும் ஹாயா கட்டில உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீலா நடேசனை நம்பினாலும் ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு அவங்களுக்கு. நடேசன் கிட்ட அங்கிள் நாங்க எல்லாம் தாலி எடுக்க போறோம், வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா நீங்களே போயிட்டு எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. செயின் ரெடியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. ஏமா என் மேல நம்பிக்கை இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு கரெக்டா சபையில வந்துரும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. நிலா பாண்டியன் கிட்ட வாடியா வானதியையும் வர சொல்லுங்க, அவங்களும் இந்த வீட்ல ஒரு பொண்ணாக போறாங்க தானே, உங்களையும் நகை வாங்க கூப்பிடுங்கன்னு சொல்லி நிலா சொல்றாங்க. பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா வானதிக்கு ஃபோன் பண்றாரு. வானதி நாங்க இந்த மாதிரி நகை எடுக்க போறோம், நீயும் நகை எடுக்கவா, அண்ணி உன்னையும் வர சொன்னாங்கன்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. வானதிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், ஓ உங்க அண்ணி சொன்னதுனாலதான் நீ என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லி பாண்டியன்ட்ட கேக்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது வானதி, நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நான் கல்யாணத்துக்கு பணம் ரெடி பண்றதுல பிஸியா இருக்கேன், அதனால இதை பத்தி உன்கிட்ட பேச முடியல. இப்ப அண்ணி சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, அதனாலதான் உனக்கு கால் பண்றேன். தயவு செஞ்சு இதை வச்சு சண்டை போட்டு மூட ஸ்பாயில் பண்ணாத வானதி, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. வரேன்னு சொல்லிட்டு வானதியும் வராங்க. எல்லாரும் நகை எடுக்க வீட்டுக்கு விட்டு கிளம்பின பிறகு நடேசன் பயங்கர தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நடேசன் தீவிரமா யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள ஒரு பழைய பெட்டியை எடுக்கிறாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.